அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்டாபர் கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஸ்பெஷலாக சூப்பர் சாஃப்டாக வாயில் வச்சதுமே அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி வெண்ணெய் புட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ரொம்ப ஈஸியாக பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரோட வெண்ணெய் புட்டு வீட்லேயே செய்யலாம். இந்த ரெசிபியில் நான் ஷேர் பண்ண போகிற சில சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் புட்டு சாஃப்டாக இருக்கும், ட்ரை ஆகாது, சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ண முடியும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம ஸ்டாபர் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் ஒரு 300 கிராம் பச்சரிசியை 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதுக்கு இவ்வளோ வெல்லம் கண்டிப்பாக தேவைப்படும். நீங்களும் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது கடலைப்பருப்பை கொஞ்சமாக வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். வாங்க இதை இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியை நான் இப்போது மிக்சியில் மாற்றிட்டு மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வெல்லம் அப்படியே ஆட் பண்ணக்கூடாது, அதில் கல் மண் தூசிலாம் இருக்கும். அதனால் நான் வெல்லத்தை பாகுபதம் அந்த அளவுக்கு வராமல் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லேயே சுடு தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 லிட்ரு தண்ணியை நான் ஒரு கடாயில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பச்சரிசியை இது கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போது இது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை இது கூட ஆட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வெல்லத்தை இது கூட வடிகட்டி ஆட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையுமே இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜுக்கு இருக்கணும். பாருங்கள், கட்டி இல்லாமல் இருக்குது. இந்த மாதிரி கட்டியே இருக்கக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 இல்லைன்னா 6 ஏலக்காவை தட்டி இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இது லைட்டாக இது நல்லா வேகட்டும். இப்போது இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இதுவும் நல்லா வேகட்டும். இது இந்த ஸ்டேஜில் இதை ஒரு நம்ம துரி வச்சுருக்க தேங்காவை இதை கூட ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போது இதை கையை விடாமல் 20 மினிட்ஸ் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும், ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும். இப்போது இது இந்த ஸ்டேஜ்க்கு வரணும். இந்த ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சுன்னா நம்மளுடைய சுவையான டேஸ்டியான சூப்பரான வெண்ணெய் புட்டு ரெசிபி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாபர் கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க. இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. நீங்கள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. செஞ்சு கொடுத்துட்டு நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள், ஹெல்த்தியாக இருங்க.